சின்ன பொண்ணுங்களுக்காக, அவன் நல்லதுக்காக அவர் கண்டிப்பா வந்தே தான் ஆகணும். அதுக்காக தான் நான் ஆண்டி கிட்ட சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லிருக்கேன். மாமா வரணும், இது நடக்கணும் சாக்ஷி. நீங்க நிஜமாவே கிரேட் பிரபா. உங்களை பார்க்க எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. எதிரியா இருந்தாலும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது எல்லாருக்கும் வராது. யூ சிம்பிளி கிரேட். சாக்ஷி, இதெல்லாம் சாதாரண விஷயம். யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. இல்ல பிரபா, உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என் வயசுக்கு முதல் முறையா நான் இப்பதான் இந்த மாதிரி ஆளை பாக்குறேன். அதுவும் அவர் திரும்ப வரணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்றீங்க பாத்தீங்களா, சான்ஸே இல்ல. நிஜமாவே யூ கிரேட் பிரபா. சாக்ஷி, நீ ஓவரா பிரைஸ் பண்ற. எனக்கு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா கஷ்டம் வர்றப்ப அதை பார்த்து சந்தோஷப்பட முடியாதுல்ல. இதுதான் பிரபா, இந்த கேரக்டர் தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களை வித்தியாசமானவர், ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்குது. இவ்ளோ நாளா பழகிட்டு இருக்கோம். எனக்காக என் அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ள என் உட்பின்றது தவிர உங்களை வேற ஒரு ஆங்கிள் நான் பார்க்கவே இல்லை. ஆனா முதல் முறையா இப்போதான் பிரபா நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட இந்த நல்ல மனசு, மத்தவங்க மேல நீங்க எடுத்துக்கிற இந்த கேர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே இல்லாத அளவுக்கு உண்மையாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபா. நான் திரும்பவும் சொல்றேன், யூ சிம்பிளி கிரேட் பிரபா. பவி, ஏன் இப்படி உட்காந்துருக்க? நல்லா உட்காரு, நல்லா கான்ஃபிடண்டா உட்காரு, ஸ்ட்ரைட்டா உட்காரு. அந்த பர்ஸ் தூக்கிங்க வை. இப்படிதான் கான்ஃபிடண்டா உட்காரணும். கான்ஃபிடண்டா உட்கார்ந்தாதான் ராயல் டச் தெரியும். அப்புறம் பவி, என்ன சாப்பிட்ற? இந்தா நீ ஆர்டர் பண்ண. இல்ல நீங்களே. ஓ, நீங்களா வந்திருக்க மாட்டேல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருப்ப. உனக்கு பார்த்தாலும் புரியாது, நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. பேரர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே சார், கண்டிப்பா. வீக்லி ஒன்ஸ் நான் இங்க வந்துருவேன். எப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதான் ஒரு சேஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நான் இங்க வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணோட, அதுவும் தனியா வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. இந்த அட்மாஸ்பியரை பார்க்கறதுக்கு உனக்கு மிரட்டலா இருக்குல்ல? மொத வாட்டி அப்படிதான் இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி வரலாம், வீக்லி ஒன்ஸ் வரலாம். அன்னைக்கு நீ சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உனக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி? பார்க்கவே கலக்கலா இருக்குல்ல? இந்நேரம் வாயில எச்சு ஊறி இருக்கும். சாப்பிடு. ஏய் பவி, என்ன பண்ற? என்ன கையில சாப்பிடுற? அங்க ஃபோக் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோ. அதுல தான் சாப்பிடணும். இப்ப பாரு, நான் சாப்பிட்டு காட்டுறேன், அதே மாதிரி தான் சாப்பிடணும். இப்படிதான். சாப்பிடு. ஃபாஸ்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்த்துருப்ப. சாப்பிடு. சாப்பிடு. பவித்ரா, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? இல்ல போதும், இதுவே ஃபுல் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாமா? பேரர், எவ்வளோ ஆச்சு? வேற ஏதாவது சார்? யோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம்? ஒன்னாச்சு நல்லா இருக்காயா? இதுல காரம் அதிகமா இருக்கு, இதுல ஆயில் இல்லை, இதுல உப்பு இல்லை. யார் யோகி செஃப்? கூப்பிடு அவரை. சார் என்ன சார் பிரச்சனை? யார் யோகி செஃப்? என்ன குடிச்சு சமைச்சாரா? எதுவுமே சரியில்லை, எதுவுமே நல்லா இல்லை. கூப்பிடு அவரை. சார் கோவப்படாதீங்க சார், நாங்க வேற புதுசா பண்ணி தரோம். புதுசா பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு சேர்த்து பில்ல போடுவீங்க, அதையும் நான் கட்டணுமா? சார் ப்ளீஸ் சார், மற்ற கஸ்டமர்லாம் பார்க்குறாங்க சார். நீங்கள் பில்லை பே பண்ண வேணாம் சார், நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்றோம் சார். அதுவும் மோசமாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது?
நான் எங்க ரெகுலர் கஸ்டமர். இப்பெல்லாம் நீங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்றதே இல்ல. சார் இனிமே அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குறோம் சார். மேடம் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்க மேடம். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நீங்களும் நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்குன்னு தானே சொன்னீங்க. என்ன சார் நீங்க எதுவும் சரியில்லைங்கிறீங்க, மேடம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்கிறாங்க. நாங்க எதை எடுத்துக்கிறது? அப்ப நான் போய் சொல்றேனா? இவ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கா. புதுசுங்கனால எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்கல. இல்லைங்க, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நல்லாதான் சமைச்சிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ. அப்படின்னா உனக்கு எல்லாமே ஓகேவா? ஆமாங்க, ஓகே தான். போய் பில் எடுத்துட்டு வா. சரிங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல பேர் இவன் நினைப்பா? நான் பிடிக்கல சொல்லிட்டு இருக்கேன், நீ நல்லா இருக்குங்கிற. என்ன இன்சல்ட் பண்றதுக்கு வந்தியா? ஐயோ கோபப்படாதீங்க, நான் உண்மையை தாங்க சொன்னேன். இடியட், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லணும் அதை தான் ஃபாலோ பண்ணும், அதை தான் பேசணும். உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்கக்கூடாது. ஓகே? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையாவே அந்த ஃபுட் சரியில்லையா? சாப்பிடும்போது ருசிச்சு நல்லதானே சாப்பிட்டீங்க. முழுக்க சாப்பிட்டுட்டு கடைசியில பில்லு கொடுக்கும்போது ஃபுட் சரியில்லைன்னு சொல்றது ரொம்ப அநியாயங்க. முன்ன பின்ன இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கியா நீ? இங்க எப்படி சமைப்பாங்க, என்னெல்லாம் கிடைக்கணும் உனக்கு தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, எனக்கே சொல்லித் தரையா நீ? ஓகே, உனக்கு அது பிடிச்சதாவே இருக்கட்டும். நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் பிடிக்கலன்னு சொன்னதோ நீ ஆமான்னு சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு கட்டிக்கு போற என்னைய அசிங்கப்படுத்துற? அறிவு இருக்கா உனக்கு? படிச்சதானே நீ? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ற. மோர் மிளகாயும் பழைய சோறு திங்கிற உன்ன போய் இந்த மாதிரி ஹோட்டல் கூட வந்தா பாரு, என்ன அடிக்கணும். போத நிறுத்துறீங்களா? அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க. நானே ஸ்டூபிட் மாதிரி நடந்துக்கிறேன். நீங்க தான் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏய், யார பார்த்து நான்சென்ஸ்ங்கற? உங்களை தாங்க சொல்றேன். நீங்க யாரு, உங்க கேரக்டர் என்ன, பணத்துக்காக எப்படி எல்லாம் நடந்துப்பீங்க, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என் மாமா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. ஓ, இது உங்க மாமா வேலையா? என்ன சொன்னா? பெட்ரோல் பங்க்ல நீங்க பணம் கொடுக்காம ஏமாத்த சீப்பா ஒரு டிராமா போட்டீங்கல்ல, அத சொன்னாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு விலை வரைய சொல்லிட்டாரு. ஏங்க இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? பங்க்ல மட்டும் தானே பார்த்தா, இங்க ஹோட்டல்லயும் அதே தான் பண்றீங்க. உங்களுக்கு இது அசிங்கமா தெரியல? நாங்களாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல பார்க்காதவங்க தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன். ஆனா எந்த ஹோட்டல் போனாலும் பில்ல ஒழுங்கா பே பண்ணிட்டு சர்வருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு தான் வருவோம். உங்களை மாதிரி பணத்துக்காக அல்பமா நடந்துக்க மாட்டோம். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற ஒருத்தர் இவ்வளவு மோசமா கேவலமா நடந்துக்கிறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இறங்கு. எதுக்கு இறங்க சொல்றீங்க? முதல்ல கீழே இறங்குன்னு சொன்னேன். ரேஷன்ல கியூல நின்னு என் கால் வலிக்குதுக்கா. ஜூஸ் ஏதாவது வாங்கி கூட.
காசு எங்கடி இருக்கு? வீடு பக்கத்துல தானே இருக்கு, வந்து தண்ணி குடி. போக்கா, எப்ப பார்த்தாலும் காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிட்டு. அக்கா அங்க பாரு ரேவதி அக்கா. அக்கா அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டி. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா படிக்கிறல்ல? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா எப்படிக்கா இருக்க? ரேவதி, நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்கக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ரேவதி. அக்கா சாரி சூப்பரா இருக்கு. புதுசா? ஆமாடி, தேங்க்ஸ். ஏன்க்கா ரொம்ப டல்லா இருக்க? சரியா சாப்பிடுறது இல்லையா? சாப்பிடாம என்னடி, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னை பார்க்க முடியலங்கிற கவலை தான் எனக்கு. அக்கா என்னை பத்தி நீ கவலையே படாதக்கா. அத்தை மாமாலாம் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒன்னும் நல்லா பாத்துக்கலையா? ஐயோ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே ரொம்ப நாள் கழிச்சு அக்காவை பாக்குறேன். தொந்தரவு பண்ணாம இருங்க. சரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன், நீயே பேசு. அக்கா இவரும் என்ன நல்லா பாத்துக்கிறாருக்கா. நீயும் தங்கச்சியும் வீட்டுக்கு வரதில்லைன்னு அடிக்கடி வருத்தப்படுவாங்க. ஐயோ, நான் தப்பான நினைக்கலங்க. ரேவதிக்கு சொந்தம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அடிக்கடி வந்து பாத்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாள்ல, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு புரியுது, ஆனா எங்களால அப்படி வர முடியாதே. வாட்டி என்கிட்ட சொல்லாம நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போனப்போ அதுவே ஏகப்பட்ட பிரச்சனையாயி போச்சு. சாரிங்க, இப்படிலாம் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக எப்பவுமே கடைசி வரைக்கும் இப்படி இருந்துடக்கூடாதுல்ல. எல்லாரும் ஒரு நாள் சமாதானமா தானே பண்ணுவோம். எங்க வீட்டுக்கு சந்தோஷமா வரப்போக இருங்க, அது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா சரவணா, நிச்சயமா அப்படி ஒரு நாள் வரும். சரி. அக்கா கார் புதுசா இருக்கு, இப்பதான் வாங்குனீங்களா? ஆமாடி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. மேடம் செலக்ட் பண்ணதுதான். காரை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு மாமா. என்ன ரவுண்ட் கூட்டிட்டு போறீங்களா? அவ்வளவுதானே, போய் உட்காருங்க, போலாம். நீங்களும் வாங்க. அச்சோ வேணாங்க, நான் எதுக்கு? அதெல்லாம் பரவாயில்ல. ஏங்க, சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறா, ஒரு ரவுண்ட் தானே, வாங்க போயிட்டு வந்துடலாம். அக்கா ப்ளீஸ்க்கா வாக்கா. Please வாங்க. எனக்காக அடம் பிடிக்காதக்கா. வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாக்கா. வாக்கா சரி சரி சரி, வாங்க. வர வர இருங்க. போ. இந்த சைடுல உட்காந்து. ரேவதிக்கா நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்குவா? ஏய் உதவாங்காத, பின்னாடி போய் உட்காரு. ஃப்ரண்ட்ல நான் தான் உட்காருவேன். வாடி. தேங்க்ஸ்க்கா. அக்கா தங்கச்சி கூட்டிட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாக்கா. ப்ளீஸ்க்கா. கண்டிப்பா ரேவதி, மாமா கொஞ்சம் சமாதானமாகட்டும். சரிக்கா. டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம்க்கா. சரிடி, பத்திரமா போயிட்டு வா. சரி, போயிட்டு வரோம். சரிங்க. வாங்க Okay, போயிட்டு bye. வரேன்டி. நல்லா படிக்கணும். பரமாலதி, பாய். பாருங்க. ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க. வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா தொலைஞ்சோம். அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன். ஆமா, கார்ல யாரு? உன் தங்கச்சியா? ஆமாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் பார்த்தோம். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்குன்னு சொன்னா, இவ வேற ஒரு ரவுண்டு போகணும்னு கேட்டா, அதான் தட்ட முடியல. பரவாயில்ல கல்யாணி, உங்களுக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருக்கலாம். அதுக்காக அவ தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? அத்தைக்கு பிடிக்காதுன்னு நான் வேணான்னு தான்க்கா சொன்னேன். இவதான் பிடிவாதமா வந்தே ஆகணும்னு கூப்பிட்டா. நீ பண்ணதுல தப்பே இல்ல கல்யாணி. பத்மா கிடக்குறா, அவளுக்கு ஒண்ணும் புரியாது. கூட பிறந்த தங்கச்சி வான்னு கூப்பிட்டா மாட்டேன் நான் சொல்லுவாங்க. அவ சந்தோஷமா இருக்கால, அத பார்க்க மனசுக்கு நிறைவா இருக்குல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். அக்கா, அத்தை கிட்ட இத பத்தி தயவு செஞ்சு. சேச்சே, மூச்சு விட மாட்டேன். நீ என்ன கொலை குத்தமா பண்ணீங்க? அக்காலும் தங்கச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்கீங்க. இது ஒரு குத்தமா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ தைரியமா போ. சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வா, நானும் கிளம்புறேன். ஏய் வாடி போலாம்.
என்னங்க பண்றது? ஒரு ஹாஸ்டல் கூட உருப்படியா இல்ல. சுமாரா இருந்தாலும் இடம் இல்லைங்கிறாங்க. எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப என்னதாங்க பண்றது? கவலையப்படாத குட்டிமா. ஹாஸ்டல் தேடி தேடி அழுத்து போய் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட ரிச்சான ஹோட்டல்ஸ் இருக்கான். அது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து டீலக்ஸ் ரூம் புக் பண்ணி கொடுத்துறேன். நீ அங்கே தங்கி படி. தப்பில்ல குட்டிமா. புதுமையாவும் இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். நீ இந்த மாதிரி ஹோட்டல்ல தங்கி படிச்சனா ஃபியூச்சர்ல ஹோட்டல்ல தங்கி இருந்தே இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணுன்னு உனக்கு பேர் கிடைக்கும். என்ன கிண்டலா? இல்ல குட்டிமா, சீரியஸா தான் சொல்றேன். சரி, உனக்கு ஹோட்டல்ல தங்கி படிக்க பிடிக்கலனா பரவாயில்ல. இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன், கேக்குறியா? என்ன ஐடியா? காலேஜ் வாசல்லயே டென்ட் அடிச்சு கூடாரம் போட்டு கொடுத்துறேன். நீ அங்க எங்க அலையவே தேவையில்ல. காலேஜ் பக்கத்துலயே தங்கி படிச்சுக்கலாம். சரி, அதுவும் உனக்கு ஓகே எல்லாம் விடு. பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நல்லா பெருசா புதுசா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துருவோம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல விடு, புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிடுவோம். ஓ ஐயா, அவ்வளவு வசதி ஆயிட்டீங்களோ? இல்லையா பின்ன? என் செல்ல குட்டிமா, என் ஏஞ்சல், உனக்கே இடம் இல்லைன்னு சொல்றேன்னா அப்புறம் என்ன? ஓகே, எனக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். தனியா வீடு எடுத்து நான் எப்படிங்க தங்குறது? எனக்கு பயமா இருக்காதா? ஒன்னு யார் தனியா தங்க சொல்றது? நானும் உன் கூடவே இருப்பேன்ல. அப்புறம் உங்க பிசினஸ் யார் பாத்துப்பாங்க? அதையும் நான் தான் பாத்துப்பேன். டெய்லி டூ அண்ட் ஃப்ரோ சென்னைக்கு ட்ரிப் அடிச்சுட்டே இருப்பேன். ஏங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏமா முடியாது. ஜஸ்ட் 3 hours தான். காலையில 6 மணிக்கு பாண்டி விட்டு கிளம்புனா காலைல 9 மணிக்கெல்லாம் சென்னைக்கு போயிருவேன். சாயங்காலம் சென்னையில இருந்து வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்புனா நைட் 9 மணிக்கெல்லாம் பாண்டிச்சேரி ரிட்டர்ன் ஆயிடுவேன். வெரி வெரி ஈஸிமா. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணலங்க. டெய்லி இப்படி சென்னை டு பாண்டிச்சேரி போனா உடம்பு என்ன ஆகுறது? ஹலோ, இந்த உடம்புக்கு என்ன குறைச்சல்? ஜிம் பாடிமா, எதை விடாலும் தாங்கும். சொன்னாங்க. என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? இந்த பாரு, உன்னை படிக்க வைக்கிறேன், நான் வாக்கு குத்துக்கிறேன். அதுக்காக நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலையும் செய்வேன். சார் ஒரு நிமிஷம். நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இது நாங்க ஆர்டர் பண்ணலையே. ஹலோ சார், அதெல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணது. ஹலோ நிலா, நீங்க எங்க? ஒரு நிமிஷம். ஏய் பாடி, அங்க போலாம். சாரி மேடம். இல்ல பரவாயில்ல, எங்கேயே வைங்க, நாங்க எங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். என்ன சார், முதல்ல போன் மாறிச்சு, இப்ப ஃபுட் மாறிடுச்சு. நமக்குள்ள எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தான் பிளான் பண்ணி செய்றீங்களோ? பாத்தீங்களா, என்கிட்டயே போட்டு வாங்குறீங்க. சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடு. புரியுது. காலேஜ் விட்டு ஈவினிங் மீட் பண்றதா சொன்னேன். நீங்க வெயிட் பண்ணல? அதை ஏங்க கேக்குறீங்க? இவளுக்காக ஹாஸ்டல் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இடம் கிடைச்சதா? ஃபுல்லா இருக்குமே. எங்க கிடைச்சது? ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏமா, உங்க ஊர்ல நல்லதா ஹாஸ்டல்ல கட்டி வைக்க மாட்டாங்களா? கவலையை விடுங்க சார், ஒரு சூப்பரான வீடு இருக்கு. ரொம்ப பெரிய வீடு. அக்கா ஓகே சொன்னாங்கன்னா போதும், அங்கேயே பேயிங் கெஸ்டா தங்கிக்கலாமே. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சார், உண்மையா தான் சொல்றேன். அங்க ஒரு பொண்ணும் பாட்டியும் மட்டும்தான் தங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லவங்க. அந்த வீடு நல்லா இருக்குமா? வீடும் சூப்பரா இருக்கும். அதை விட அந்த பாட்டியும் பேத்தியும் சூப்பர். உங்களுக்கு ஓகேனா அவங்களோட நீங்க தங்கிக்கலாம். எங்களுக்கு ஓகே நிலா. ஆனா அவங்க யாரு என்னன்னு தெரியாதே. அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வீட்டுல தங்குறதுனா கஷ்டமா இருக்கும்ல. அக்கா, அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஜாலி டைப். அங்க வந்தீங்கன்னா ஹாஸ்டல் மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது. சொந்த வீடு மாதிரி நல்லா சுதந்திரமா இருக்கலாம். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க சொல்றப்ப நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சனே போய் அந்த இடத்த பார்த்துடலாம். நீங்களும் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா. கண்டிப்பா சார், நான் இல்லாமையா? சரி, அப்புறம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு வீட்டில் இருப்பாங்களா? இருந்தாங்கன்னா துளசிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம். துளசிக்கு பிடிச்சிருந்தனா உடனே அங்கே தங்கிடலாம். டெஃபினட்டா அக்காவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த பொண்ணு உங்க முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கா. என்னக்கா, பிடிச்சிருக்கா? என்னங்க இது? உங்களை பத்தி எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா, என்னை பத்தி நான் எப்பவுமே பெருமையா தான் பேசுவேன். ஏன்னா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்க்கா. சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே தானே? என்னங்க இது ஓகேவான்னு கேக்குறீங்க? அதிர்ஷ்டமே தேடி வந்திருக்கு. இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சார், நீங்க இன்னும் வீட்டையே பார்க்கல. அதான் உங்களை பார்த்துட்டோம்ல. வீட்டை எதுக்காக பார்க்கணும்? வீடு உங்களை மாதிரி அம்சமா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க போகுது. தேங்க்யூ சார். அக்காக்கு அங்க எல்லா வசதியும் இருக்கும். டெய்லி என் கூடயே காலேஜ்க்கு வரலாம். நாங்க ஒன்னாவே போயிட்டு வந்துருவோம். அப்புறம் சீனியர் என் கூட இருக்கிறதுனால எனக்கும் டவுட் கேட்க வசதியா இருக்கும். நல்லா படிக்கலாம். பாட்டியும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஜாலி டைம். என்ன துளசி, உனக்கு ஓகேவா? ஓகே தாங்க. ஓகே தான். ஓகே சார், நீங்க வீட்டுக்கு வாங்க. யூ ஆர் வெல்கம்.
மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்து இருக்கட்டும். உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன மாப்பிள்ள என்ன பிரச்சனை? பவித்ராவும் நீங்களும் ஒன்னா தானே போனீங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. கூடவே பவித்ரா கூட்டிட்டு எங்க? வந்து என்ன டிரைவரா? மாப்பிள்ள நீங்க தானே அவளை கூட்டிட்டு போனீங்க. ஆமா, நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்போ ஏன் அவளை தனியா விட்டுட்டு வந்தீங்க? இதை மட்டும் கரெக்டா கேக்குறீங்க? உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களா? அவளுக்கு மேனஸ் என்ன, மரியாதை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அவ ரொம்ப திமிரா நடந்துக்கிறா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா. அவளை நான் ஏன் கூட்டு வரணும்? என்ன மாப்பிள்ள என்னென்னமோ பேசுறீங்க? அவ மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவ அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. என்ன கோவம் வராம இருக்குமா? ஐயோ மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? அவ என்னங்க பண்ணா? இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலில யாராவது பெரிய ஹோட்டல்ல பாத்திருக்கீங்களா? நான் வருங்கால மனைவியாச்சேன்னு அவளை ட்ரெயின் அப் பண்ணலாம்னு கூட்டு போனேன். நான் என்ன சொல்றேனோ அதே ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அவ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒண்ணு சொன்னா அவ வேற ஒண்ணு செய்யறா. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இத பாருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க தான் என் பொண்ணை கூட்டிட்டு போனீங்க, இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. அப்படி என்ன உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சுன்னு